அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்கள் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்வார்களா அல்லது முஸ்லிம் அல்லாத மக்கள், முஸ்லிம் அல்லாமல் வேறு மதத்தில் இருப்பவர்கள் முஸ்லிம் மட்டும் சொர்க்கத்திற்கு போக மாட்டார்கள். ஆனால் முஸ்லிம் அல்லாத மக்கள் நன்னடத்தையோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதாவது மனிதர்களிடம் அழகாக பேசுகின்றார்கள், மனிதர்களிடம் அழகாக நடந்து கொள்கின்றார்கள். அவர்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்களா என்று நம்மால் யூகிக்க முடியாது. அவர்கள் இறந்த பிறகு இப்பொழுது ஒரு முஸ்தஃபாவாக இருந்தாலும் சரி, முஸ்தஃபாவாக இருக்கின்ற ஒரு முஸ்லீம் அவர் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு செல்வாரா இல்லை அல்லாஹ் அவருக்கு என்ன முடிவு வைத்திருக்கிறார் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதே ஒரு மைக்கேல் என்கின்ற ஒரு கிறிஸ்தவர் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்திற்கு போவாரா என்பதை பற்றியும் அல்லாஹ்விற்கு தான் தெரியும், அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று. ஆகவே ஒருவர் அதாவது அல்லாஹ் இஸ்லாம் என்கின்ற ஒரு வழியை, கோட்பாடை மனிதர்களுக்கு உருவாக்கியுள்ளான். இந்த கோட்பாடை நாம் பின்பற்றி அதாவது இஸ்லாம் என்கின்ற இந்த வழியை நாம் பின்பற்றி நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்று குர்ஆனில் அதிகமான இடத்தில் அதிகமான வசனங்களில் பேசியுள்ளான். ஆகவே ஒருவர் இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்றால் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று கூறுகின்றது. ஒருவர் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவர் நேர் வழியில் இருப்பாரேயானால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே கடவுள் என்கின்ற அந்த கோட்பாடை கொண்டு இருந்தவர்கள். அவர் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நபியாக இருந்தவர். ஆகவே அவருடைய கோட்பாடை நாம் பின்பற்றி அந்த வழியாக வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இஸ்லாத்தை தான் போதித்தார்கள் மக்களுக்கு. அந்த வழியை நாம் பின்பற்றுவோம் என்றால் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று குர்ஆனில் சத்தியம் செய்துள்ளான். அதனை விட்டுவிட்டு நாம் வேறு மதத்தில் இருக்கிறோம் என்றால், அதாவது இறைவன் அதிகமான விஷயங்களை அல்லாஹ் கூறவில்லை. அதாவது எது தேவையோ, எது நமக்கு முக்கியமான விஷயமாக இருக்கின்றதோ, நாம் எது பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றானோ அதனை மட்டும்தான் அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது நமக்கு 5 கடமைகள் இருக்கின்றது. நோன்பு நோக்க வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், தொழுகை செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், கலிமா ஷஹாதத் முதல் ஃபரஸாகிய கலிமா ஷஹாதத்தை கூற வேண்டும். ஆகிய இந்த 5 ஃபரஸ்களை அல்லாஹ் கூறியுள்ளான். ஆகவே இந்த 5 ஃபரஸ்களை விட்டு மீதி, அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாத மக்கள் நன்னடத்தையோடு இருக்கின்றார், அவர் நல்ல ஒரு மனிதராக வாழ்கின்றார், அவர் சொர்க்கத்திற்கு செல்வாரா என்பதை பற்றி அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். அதாவது அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், ஆகவே இந்த மனிதர் நன்னடத்தையோடு இருக்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று குர்ஆனில் எங்கேயும் கூறவில்லை. இறைவன் கூறுகின்றது என்னவென்றால், இஸ்லாம் இன்னல்லாஹி தீன இஸ்லாம், அதாவது இறைவன் கூறியது இஸ்லாம் என்கின்ற இந்த மதத்தை, இந்த கோட்பாடை யார் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் தருவேன் என்று. இது எதனால் என்றால், ஓர் இறை கொள்கை என்கின்ற இந்த கொள்கையை கொண்டவர்கள். அதாவது ஒருவர் கிறிஸ்தவராக இருந்து அவர் ஜீசஸை வணங்குகின்றார், ஒருவர் இந்துவாக இருந்து அவர் சாமியை கும்பிடுகின்றார், அவர் நல்ல ஒரு மனிதராக இருக்கின்றார், அதனால் அவர் சொர்க்கம் அவருக்கு கிடைக்குமா என்றால் அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். அதாவது ஒரு காது கேட்காமல் கண் பார்வை இல்லாமல் ஒரு மனிதர் இருக்கின்றார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 மனிதர்களை கூறுகின்றார்கள். அதாவது முதலாவதாக ஒரு வயசான முதியவர் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அதாவது இஸ்லாம் என்கின்ற இந்த இஸ்லாத்தை அறிந்து கொண்டு அவர் அந்த இஸ்லாத்தின் பக்கம் இஸ்லாத்தை முழுமையாக கேட்காமல் இருக்கின்ற ஒரு முதியவர், வயதான ஒரு முதியவரை கூறுகின்றார்கள். மற்றொருவர் காது கேட்காமல் கண்கள் பார்வை இல்லாமல் இருக்கின்ற ஒரு மனிதரை பற்றி கூறுகின்றார்கள்.
அதாவது அவர் வந்து இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த தீனையும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பார். அதாவது அவருக்கு தெரியாமல் இருக்கும். என்றால் அவருக்கு வந்து கண் பார்வை கிடையாது, காது கேட்க முடியாது. அதனால் அவர் வந்து இந்த இந்த இஸ்லாம் என்கின்ற ஒரு தீனையே அவர் அறிந்து கொள்ளாமல் இருப்பார். ஆகவே இவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து மறுமை நாளில் வந்து அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பான், தேர்வு வைப்பான். அந்த தேர்வில் வந்து அவர்கள் வந்து ஒரு மலக்குமார்களை அனுப்பி அவர்களை வந்து சோதிப்பதற்காக ஒரு நெருப்பு கிணற்றை வந்து அவர்களுக்கு அனுப்புவான். அந்த நெருப்பில் வந்து அவர்கள் குதிக்குமாறு எல்லாம் வந்து கூறுவான். அப்பொழுது அவர்கள் அந்த கண் பார்வை இல்லாதவர்கள், காது கேட்காமல் இருக்கின்ற அந்த மனிதர் வந்து அதில் யார் விழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி விடுவான். ஆகவே இந்த ஒரு சோதனையை அல்லாஹ் வந்து மறுமை நாளில் செய்வான். ஆகவே இந்த மனிதர்களை வந்து அல்லாஹ் மறுமையில் சோதிப்பான். அதே போன்று யார் இந்த உலகத்தில் நபியுடைய வார்த்தைகளை கேட்காமலும் நபிகள் வந்த பிறகு அல்லது நபிகள் வருவதற்கு முன்னதாக மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் அந்த மனிதர்களும் இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த மனிதர்களை வந்து அல்லாஹ் வந்து மறுமை நாளில் வந்து சோதிப்பான் என்று கூறுகின்றான். ஒருவர் மற்ற மதத்தில் இருப்பவராக இருந்தால் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அவர்கள் வந்து இறந்த பிறகு அவர் ஒரு முஸ்லீமாக இறப்பாரோ இல்லையோ என்பது நமக்கு அந்த அறிவு கிடையாது. அதாவது அல்லாஹ்விடம்தான் அந்த அறிவு இருக்கின்றது. அதாவது நாம் வந்து சொர்க்கம் நரகம் என்பதை நாம் ஒரு மனிதருக்கு முடிவு செய்வது கிடையாது. ஒரு மனிதருடைய செயல்கள் வந்து அவர் என்ன செய்கின்றார், அவருடைய செயல் என்னவாக இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஏற்ற கூலியை தான் வந்து அல்லாஹ் வந்து மறுமையில் கொடுப்பான். ஆகவே அந்த மனிதர் வந்து நரகத்திற்கு போவாரா அல்லது சொர்க்கத்திற்கு போவாரா என்பதை பற்றியும் அல்லாஹ் தான் முடிவு செய்கின்றான். ஆகவே ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். ஒருவர் முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார் என்றால் அவர் வந்து நரகத்திற்கு தான் செல்வார் என்று கூறும் அதிகாரம் நமக்கு கிடையாது. அது இறைவனாகிய அந்த ஒரு இறைவனாகிய அந்த அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அந்த அறிவும் ஆற்றலும் இருக்கின்றது. ஆகவே அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆகவே வந்து நாம் ஒரு மற்ற முஸ்லீம் அல்லாத மனிதர்களை வந்து நாம் இழிவாகவோ அல்லது தவறாகவோ பேசக்கூடாது. அவர்களுடைய செயல்கள், அவருடைய மதம் அல்லது அவருடைய தீன் என்ன கூறுகின்றது என்பதை பற்றி நாம் வந்து அவர்களுக்கு குறை கூறக்கூடாது. ஒரு குர்ஆனில் ஒரு சூரா இருக்கின்றது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது வலா அனா ஆபிதும் மா அஅபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அவருடைய தீன் அவருடையது, நாம் பின்பற்றுகின்ற நம்முடைய தீன் என்னுடைய தீன் என்னுடையது என்பதை இந்த சூறாவில் நாம் படித்து அறிந்து கொள்ளலாம். ஆகவே இது வந்து நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சோதனையாக இந்த சூறாவை வந்து அல்லாஹ் வந்து அனுப்பி வைத்தான். அந்த குறைஷி மக்கள் வந்து அவர்களுக்கு பணம் தருகின்றோம், பெண்ணை தருகின்றோம் என்று ஆசை காட்டி இந்த இஸ்லாத்தை வந்து விட்டுவிடுங்கள், நீங்கள் வந்து எங்கள் பக்கம் வந்து விடுங்கள் என்று கூறியதற்கு அல்லாஹ் இறக்கிய மிக அற்புதமான சூறாவாக இருக்கின்றது இது குர்ஆனில். ஆகவே நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி எது நேரான பாதை, எது நேரான பாதை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah does this to good non-Muslims on Judgment Day என்ற பயானை ஒன் இஸ்லாம் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற யூடியூப் சேனலில் பயான் செய்துள்ளார்கள். வாருங்கள், இப்பொழுது இந்த பயானில் என்ன பேசியுள்ளார்கள் என்பதை பற்றி பார்த்துவிட்டு மறுபடியும் வருவோம். So this is a question that is always asked about. Well, I have good friends, I have good neighbors, I have relatives, I have people in my workplace, they are good people. Or maybe I don't know them, but there are a lot of good people in this world. What will happen to them in the akhirah? So no one can ask Allah and challenge Allah in what Allah does. لا يسأل عما يفعل وهم يسألون. No one, لا يسأل عما, whatever Allah does, nobody can ask him. He is not asked about what he does. This is what the Quran says. لا يسأل عما يفعل وهم يسألون. They will be asked about what they do. So that is the first point to answer this question, and that is,
we are not in a position to challenge Allah subhanahu wa ta'ala. Allah follows His own laws and He has legislated those laws. The second point, when it comes to assigning mercy, assigning adhab, assigning heaven and hell, we have a very, very clear rule. We do not assign individuals to heaven and hell. We do not assign personalities to Jannah and Nar, to Rahmah and Adhab. We talk about generalities, not specifics. Okay? Your friend Michael dies. No one has the right to say if Michael died as a Muslim or non-Muslim, he's going to go to heaven, he's going to go to hell. No one. Your friend Mustafa dies. No one can say Mustafa was a pious man, he's going to go to Jannah. Doesn't matter. We are quiet about individuals except if Allah has said, تَبَّتْ يَدَ أَبِي لَهَبٍ وَتَبْ مَا أَغْنَ عَنْهُ مَالُهُ وَمَا كَسَبْ سَيَصْلَى what? نَارًا. We can say Abu Lahab is in nar because Allah says so. Otherwise, we are quiet about individuals. We never assign any individual to any specific fate, but we speak in generalities. We speak with conditions. Those who believe and do righteous deeds will go to Jannah. This is generalities. Those who reject Allah will go to Jahannam. This is generalities. Mustafa, Michael, who might have done this and that, we are quiet because we do not know what is inside of them. Okay? The third point, it is very, very clear in the Quran and Sunnah that there is one path that leads to Jannah. Inna dina inda Allahi al-Islam. The religion that is acceptable to Allah is al-Islam. Allah says in the Quran, قُلْ كُونُوا هُودًا أَوْ نَصَارَىٰ قَدْ تَهْتَدُوا بَلْ مِلَّةَ إِبْرَاهِيمَ حَنِيفًا وَقَالُوا كُونُوا هُودًا أَوْ نَصَارَىٰ تَهْتَدُوا. They said, not Allah, they said, be Yahudi, be Nasrani, you shall be guided. Bal, no. Bal here is harfu idrab, you negate what preceded it. No, I will follow the millah of Ibrahim who worshipped Allah alone. Allah subhanahu wa ta'ala says in the Quran, وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. This is the most explicit verse in the Quran that is imaginable. You cannot even word a verse that is more explicit. It's not even possible in the Arabic language. Whoever chooses any other way of life other than Islam, it shall not be accepted of him, and he shall be in the hereafter amongst the losers. You cannot get more explicit than this. Now, having said this, I then went on and I said, all of this, we are talking about the paths that lead to Allah, and we say there is one path that leads to Allah. Only one path. And this does not mean that if somebody says he's on the path, that he is actually on it. I.e., somebody says he's a Muslim, doesn't mean he's going to go to Jannah. Doesn't mean it automatically. Nor does it mean that if somebody is not on the path, that they might not be forgiven as an exceptional scenario and be caused to enter Jannah. The path does not lead to Jannah if it's not Islam. But it is possible that somebody on another path might be forgiven by Allah due to specific circumstances. And we all know exceptions are not made the rule. The rule is very clear. What is the rule? Whoever searches for a religion other than Islam, whoever chooses a religion other than Islam, it shall not be accepted of him, and he shall be from the losers in the hereafter, from the khasirin in the hereafter. So, it is possible that a person is not a Muslim and ends up in Jannah. That is an exception. We never make it the rule. We never say, oh yes, non-Muslims are entering heaven. No, or else you say something like this, the purpose of Islam becomes meaningless. We said there are exceptions. How do we know there are exceptions? Firstly, Allah says in the Quran, لا يكلف الله نفسا إلا وسعها. And Allah says in the Quran, وَمَا كُنَّا مُعَذِّبِينَ حَتَّى نَبْعَثَ رَسُولًا. We will not punish anyone until the Prophet has been sent. And that's why our Prophet ﷺ said that whoever hears about me and then rejects me. Aha. So the one who doesn't hear about our Prophet ﷺ, or our scholars add to this, the one who doesn't hear correctly, i.e., he had a very negative image of Islam, and he didn't know what Islam was, he never read the books of Islam, he never met a Muslim. So this person, what is his fate? Do we automatically say they're going to go to Jannah, which is what some of our previous scholars said? That is also not very logical, because if the one who doesn't know Islam automatically enters Jannah, and you are a Muslim and you meet this person, why should you give him da'wah when automatically he's entering Jannah? Think about it like that. This also doesn't make any sense. Some of our scholars said this, but it makes no sense. The correct position is mentioned in the hadith in Musnad Imam Ahmad, that our Prophet ﷺ said, there will be 4 people on the Day of Judgment. And he mentioned them. The old man who couldn't think straight when Islam came to him, the decrepit old man, number 1. Number 2, the deaf person. Remember, before there was sign language, a person born deaf meant he is not communicating. Nobody can talk to him, doesn't understand anything. Helen Keller inventing sign language changed the whole world for that group of people and allowed them to communicate. Otherwise, for centuries and centuries, a person born deaf could not communicate with anything. And so there was, as if they were living in a different dimension. So, the one born deaf, and the one born between 2 prophets, Ahl al-Fatra, right? And the one up to, the no prophet was sent to. So the Prophet mentioned categories. They will say to Allah on Judgment Day, oh Allah, it's not our fault. And each one will give an excuse. So Allah will say, what if I had sent you a prophet and you saw the prophet? Would you have believed in him? Of course, on Judgment Day, what will they say? Yes, of course. So Allah will say, I will test you.
then Allah will send an angel, and the angel will have something that looks like fire, and they will recognize him to be from Allah as an angel, and the angel will say, if you truly believe in Allah, jump into this. And so those who trust Allah and jump in will be saved by Allah and enter Jannah, and those who don't will have rejected. The point is, there will be a test on Judgment Day for those people. We can make qiyas upon this and say, anyone who did not hear of Islam and lived in times and places where there was no access to Islam, that person will be tested on Judgment Day, no problem. Okay, bottom line, that this question, we understand why it's so relevant, people want to ask it, we understand why people get emotional, but at the same time, from a textual and logical and rational perspective, from unanimous perspective, every single evidence of the Sharia and our common sense tells you, religions are either right or wrong, there's no middle path. Yes, we live in this world in peace and harmony, no question about it. Yes, we have good adab, no question about it. Yes, we are kind and merciful, no question about it. But on Judgment Day, there is one religion that will be rewarded, and there is one religion that is correct. You cannot both simultaneously be correct. Either it is okay to worship an idol, or it is not okay. Either you bow down in front of Jesus Christ, or you don't. Either you worship Allah, or you don't. There is no middle ground. So we say, Inna Deena Indallahi al-Islam. And this is what we preach to the people. But we also realize there will be exceptions. There might be many exceptions, but we never make the exceptions into a what? Into a rule. We never preach the exceptions. Because when you preach the exception, you're negating the rule. You don't go and tell people, oh guys, don't worry, many people will be forgiven on Judgment Day, go ahead and commit sins. No, you don't do that, do you? You say the general rule, the sinner is going to be punished. That's what we preach, right? That's the whole purpose. Similar thing goes over here. We preach there is one way, and on the Day of Judgment there will be exceptions. One final point, again, I went into a lot of detail, but this is very sensitive issues, and people get very emotional, understandably. One of the real problematic issues in our time. So we talked about the one who has never heard of Islam, but was overall religious. We hope good for that person. We hope good for that person on Judgment Day. We don't pronounce any judgment. That person never heard of Islam. Talk about the tribes of Brazil, or go back 500 years, the people living in this land, the native Indians. They would never have heard of Islam. We hope good for them, that if they were faithful to their morality, and they try to live good lives, and inside everybody knows what is a good life, we are hopeful, but we don't pronounce a judgment. We talked about those who have the potential to hear Islam, but they don't do so. And we say that's not good news. That's not that optimistic. If they just lock themselves shut in their houses, if they just want to live their lives like animals and don't think about higher cause, they are falling short. So that's a problem on them.